பாவக்காய் பொரியல ரைஸ் வைக்கல சரியா போச்சு. நல்லா இருக்கா? வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து களி தான் சாப்பிட போகிறோம். களி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் திருப்பி நம்ம சாப்பிட போகிறோம். டெய்லி சோறே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, எனக்கு என்னமோ தெரில, சோறு தான் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆல்ரெடி களி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, கருவாடெலாம் இருந்துச்சு வீட்டில் என்ன, அதனால் களி கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டாச்சு. வீடியோ போட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், பாவக்காய் பொரியல், கீரை, அரைக்கீரை தண்டுக்கீரை பொரியல் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து மணமாக நல்ல கருவாட்டு குழம்பு சாப்பிடலாமா? இது ரெண்டுக்குமே அடிச்சிக்கவே முடியாது. டெய்லி கொடுத்த கூட சாப்பிடலாம். சாப்பிட மாட்டேங்கண்ணா. எது களி சாப்பிட்றதுக்கு யாராவது கஷ்டப்படுவாங்களா? நான் எப்பப்பா உன்ட்டு அப்படி சொன்னேன்? வீடியோவில் என்ன நினச்சிப்பாங்க அப்புறம்? குழம்புலாம் சூப்பராக இருக்கு. ஏன்னா சல்லு நேரத்துல களி கட்டியா இல்லாம இப்படிதான் இருக்கும் களி. இதுதான் இறக்கா இருந்தாலும் நைஸா உள்ள இருக்கும். குச்சி கருவாடு திருப்பி போட்டு விடுயா. மறந்துட்டேன் போல.
கட் ஆயிடுச்சா? நான் தான் கட் பண்ணி விட்டேன். இது வீடியோ கட் ஆச்சான்னு கேட்டேன். ஆமாம், அது ஃபோன் வந்து கட் ஆனோடனே அது கட் ஆயிடுச்சு. கருவாடெல்லாம் மென்று சாப்பிடுங்க. கருவாடு மென்று சாப்பிடு. கருவாடு மென்று சாப்பிட நல்லா அப்படியே மீண்டு போடும். கறி கூட சேர்த்து மீண்டு போடும். அது தனியாக தான் மென்று சாப்பிட்றேன். கறி குழம்புக்குள்ள நல்லா இருக்கும். கறி மட்டன் கறிக்கு இந்த கோழி கறிக்கு நீ சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த கருவாடோட புளிப்பு அந்த குழம்பு புளிப்பு இருக்குல்ல, நானே குழம்பு போன கழுவி போல. ரெண்டு கறிக்கே ஒரு கடாய் குழம்பு இருக்குடா. இப்போ கத்திக்கிட்ட கறி சாப்பிட்டா நீ முழுங்கன்னு சொல்லுவேன். களி முழுங்கணும். வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. களி முழுங்கணுமா மெல்லணுமான்னு. நான் முழுங்கணும்னு சொல்கிறேன், அவர் மென்று சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இது எது சரி நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இப்படி தவிர சாப்பிட தெரியும். அது தான் கொஞ்சமாக இப்படி எடுத்து அப்படியே விட்டு முழிக்கணும். வினாயி சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நான் தான் நிறைய சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள முடியும். இது நல்லா இருக்கா டேஸ்ட்டு? இது கூட இந்த பொரியல் கசப்பாக இருக்குது, சாப்பிட பிடிக்கல ஒரு மாதிரியா. ஸோ சாப்பிட விடனா சாப்பிட்றலாம் பொரியல. சோறு வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் களிமண் தான் போடலான்னு பார்த்தேன். கொஞ்சோண்டு சோறும் வச்சு சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து மனசு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொஞ்சம் வச்சுட்டாங்க. எனக்கு சோறு சாப்பிட்டா தான் அது ஒரு திருப்தியாகவே இருக்கும். ஆனால் வந்து எல்லாருமே சோறை போடுறீங்க நீங்கள், ரெகுலராக ஒரே மாதிரியே இருக்குது வீடியோ, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சோறு சூப்பராக இருக்குது பார்க்கறது. கரெக்டு குழம்பு. உனக்கா? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு அவ்வளோ கருவாடு சாப்பிட்டேன். அது இன்னும் இருக்குல்ல பாரு. கருவாடே நான் சாப்பிடாத மாதிரி பேசுகிறேன். உனக்கு களி இருக்குது, அது கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ணும். ஆமாம், எனக்கு பிடிக்கல களி. அது கறி குழம்பு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கறி எடுக்கலாம். பெரிய பாவக்காய் நல்லா கசப்பாக இருக்கும். பெரிய பாவக்காய் எதுக்குமே வாங்கிட்டு வந்தேன், பிடிக்கவே இல்லை அந்த பாவக்காய். குட்டி பாவக்காய்னா சாப்பிட்டுக்கலாம். நான் புளி ஊற்றி குழம்பு வச்சுக்குவேன்னு பார்த்தேன், அதுக்கு தான் வேணுங்க. அது குழம்பு வச்சு ரொம்ப கசக்குது. பாவக்காய் இல்லை, கொஞ்சம் தானே சாப்பிடுவோம். சாப்பாடு வச்சு சாப்பிடு, நல்லது.
ஓகே, இன்றைக்கி வந்து களி, கருவாட்டு குழம்பு. அன்றைக்கி இதுக்கு முன்னாடி வச்சதை விட இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ செம்மையாக இருந்துச்சு. வயிறும் செம்ம ஃபுல் ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்குமே கருவாட்டு குழம்பு செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கடை வைக்க போகிறீங்க, என்ன கடை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பு, பானிபூரி, அப்புறம் இந்த சாட் ஐட்டம், மசாலா பூரி, பேல்பூரி, இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒரு 4-5 ஐட்டம் போடலான்னு இருக்கோம். அதுதான் நம்ம கடையில் வந்து ஐட்டமாக போடுறோம். சாட் ஐட்டம் கடை பேர் வந்து சித்ரா சூப் அண்ட் சாட்ஸ். பேர் வந்து நல்லாயிருக்கு. என்னோடய ஒய்ஃப் பேர் தான். டிசைன்லாம் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. கடை வந்து அன்றைக்கி சாமி கும்பிடும்போது அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.